அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யாரை குறித்த சம்பவத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்னாடி அவர் சவுலா இருக்கிறார். இப்போ சவுல் அப்படின்ற மனுஷன் யார் அப்படின்னா, அவன் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, கிறிஸ்தவத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதியானவன் தான் சவுல். இப்போ சவுல் ஏற்கனவே தன்னுடைய ஊர்ல இருக்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கும்போது ஸ்தேவான் என்கிற ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. இந்த பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான கோபம் வருது. உடனே இந்த சவுல் என்கிற மனுஷனை முன்னாடி உட்கார வச்சு அவனுக்கு முன்னாடி இவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி வச்சு சாட்சிக்காரனை போல நியமிச்சு, அப்படின்னா ஒரு ஹெட் மாதிரி நியமிச்சு ஒரு தலைவர். ஏன்னா இந்த சவுல் என்பவன் யார் அப்படின்னா, கமாலியேலின் பாதத்தருகிலே கல்வி கற்றவன். இவர் பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி வேத வல்லுநர்கள் சிலர் சொல்றாங்க, இவருடைய பேருக்கு கப்பலே போயிருச்சு. கோடிக்கணக்கான சொத்துள்ள ஒரு மனுஷன் தான் இந்த சவுல். சமுதாயத்தில் ரொம்ப வசதியானவன், சமுதாயத்தில் நல்ல படிப்புள்ள ஒரு மனுஷன். ஆள் கொஞ்சம் கட்டையான ஆளா இருந்தாலும் ரொம்ப சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள், அப்படின்னா ஒரு அரசியல்வாதி மாதிரி வச்சுங்களேன். அதனாலதான் அந்த ஸ்தேவானை கொல்லும் போது சாட்சிக்காரனாக இவரை நியமிக்கிறாங்க. ஹெட்டா இவரை நியமிச்சு இப்ப அந்த ஸ்தேவானை கல்லெறிஞ்சு எல்லாரும் கொன்னுட்டாங்க. கொன்ன உடனே இந்த சவுல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அங்கே இருக்கிற முக்கியமான நபர்களோட ஒரு கடிதத்தை வாங்குறான். என்ன கடிதம் வாங்குறான் அப்படின்னு சொன்னா, நான் பார்க்கிற புருஷர் இந்த மார்க்கத்தாராகிய, அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற கூட்டத்தை நான் பார்த்துட்டேன்னா, புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடிச்சா அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவங்களை என்ன வேணாலும் நாம் பண்ணலாம். அவங்கள அடிக்கலாம், அவங்கள கொல்லலாம். அந்த மாதிரி ஒரு என்ன வாங்குறான் அப்படின்னா, ஒரு பர்மிஷன் லெட்டரை வாங்குறான். ஒரு முத்திரை போட்ட ஒரு கடிதத்தை தன்னுடைய கையில் வாங்கிட்டான். அப்படின்னா சாதாரணமா போய் கூப்பிட்டா நம்ம வரமாட்டோம். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி தான் வச்சுங்களேன். இன்னைக்கு ஒரு சர்ச்சு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பண்ண வர்றவங்க முதல்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சர்ச்சுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது, இந்த சர்ச்சு அப்படின்றதுக்கு என்னப்பா வச்சிருக்கிற, கொடுங்க அந்த லெட்டர் கொடுங்க, நீங்க என்ன பர்மிஷன் வாங்கிறீங்க அதை கொடுங்க. இன்னைக்கு இதே போலதான் அன்னைக்கும் நடந்திருக்குது. இன்னைக்கு அதான் கேட்பாங்க. அந்த பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொன்னா உடனே இவங்க அவங்கள கைக்குள்ள கொண்டு போயிடலாம், பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு காரியம் இருக்குது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கையில ஒரு சுருளை வாங்கிட்டான், லெட்டரை வாங்கிட்டான். அரெஸ்ட் பண்றதுக்கு இவனுக்கு அதிகாரம் இருக்குது. இவன் கூப்பிட்டா வரத்தான் செய்யும், இவன் அடிச்சா வாங்கித்தான், இவன் கொன்னா கூட யாரும் கேட்கக்கூடாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுல் என்கிற மனுஷன் அங்கேருந்து அந்த லெட்டரை வாங்கி சுருட்டி தன்னுடைய கையில கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, நடுவழியிலே கர்த்தர் அந்த மனுஷனை சந்தித்து ஃபர்ஸ்ட் என்ன மாத்துறார் அப்படின்னா, அங்கே எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை கர்த்தர் மாற்றி கர்த்தர் எழுத வைத்தார். எந்த கை தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா எழுதிச்சோ, எந்த கை அவங்க அரெஸ்ட் பண்ணுவேன்னு எழுதிச்சோ, எந்த கை அவங்கள சிறைச்சாலையில போடுவேன்னு எழுதிச்சோ, அதே கை சிறைச்சாலையில உட்கார்ந்து நிருபங்களை எழுதுகிற கையாய் மாறினது. வெற்றியை எழுதுகிற கையாய் மாறினது. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற கையெழுத்தை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யார் உங்களுக்கு விரோதமாய் எழுதியிருந்தாலும், எந்த கடிதங்கள் எழுதியிருந்தாலும், எந்த பத்திரங்கள் எழுதியிருந்தாலும், எந்த
லிஸ்ட் எழுதி இருந்தாலும், ஆமென், எந்த மெடிக்கல் டெஸ்ட் எழுதி இருந்தாலும், நான் இப்போ பிரசங்கம் பண்ணுகிற இயேசு, நான் இப்பொழுது ஆராதிக்கிற இயேசு, அவர் மாற்றுகிறவர், முத்திரைகளை மாற்றுகிறவர், கடிதங்களை மாற்றுகிறவர், கையெழுத்துக்களை மாற்றுகிறவர். நல்ல கைகளை தட்டி ஆமென், 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துகள் மாறும். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழுதின எழுத்துகள் மாறும். எழுத்துகள் மாறும். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மாற்றுகிறவர். முதல்ல என்ன மாத்துறார் அப்படின்னு சொன்னா, கையெழுத்தையே கர்த்தர் மாத்துறாரு. எழுதிட்டு வந்திருக்கிற அந்த லெட்டர் வந்து அங்கிருந்து எழுதிட்டு சவுல் என்கிற ஒரு மனுஷன் புறப்படுறான்னு சொன்ன உடனே இங்க இருந்த அத்தனை பேரும் அப்படியே கொந்தளிக்கிறாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, கிளம்பிட்டாராமே, சவுல் என்கிற ஒரு மனுஷன் கிளம்பிட்டானாமே, நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்? அவன் கையில இந்த லெட்டர் இருக்குதே, அவன் வந்து முத்திரை போட்டிருக்கிற லெட்டரை காமிச்சா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சர்ச்சை க்ளோஸ் பண்ணுனா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், என் பின்னாடி வாங்கன்னா வந்து தான் ஆகணும், இவன் கையில விலங்க மாட்டுங்கன்னா விலங்க மாட்டி தான் ஆகணும், இவனை அடிச்சிருங்கன்னு சொன்னா அடிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கடிதத்தை வாங்கிட்டு வர்றாரே, நாங்க என்ன பண்றது? ஆனா வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் ஜெபிக்கிற அந்த இடத்திற்கு வர்றதற்கு முன்னாடியே என்ன மாற்றப்பட்டதுன்னா, கையெழுத்து மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. நேபுகாத் நேச்சருடைய காலத்துல தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ராஜாவினிடத்துல போய் அப்படியே தெரியாதது மாதிரி பேசி, இந்த மாதிரி உங்களை வந்து இத்தனை நாள் உங்களை மட்டும் ஆராதிக்கிறது மாதிரி உன்னை கொண்டு வரலான்னு சொல்லி அவரை ரொம்ப அழகா உண்மை என்னன்னு சொல்லாம பொய்ய சொல்லி மாத்தி சொல்லி ஒரு லெட்டர்ல இவ்வளவு நாளும் ராஜாவை தவிர வேற ஒருத்தரையும் ஆராதிக்க கூடாதுன்னு அவர் கைப்பட லெட்டர் எழுதி அவருடைய முத்திரை மோதிரத்தை குத்தி கொண்டு வந்து போட்டிருக்கு. நீ இனி எல்லாம் 3 வேளைலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஆனா தானியேல் காலையிலையும் மதியானமும் சாயந்தரமும் 3 நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தான். இப்போ முத்திரையை போட்டிருக்கு. இப்போ ராஜாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்ம என்ன இப்படி போட்டுட்டோம். இந்த விஷயம் ராஜாவுக்கு போய் எட்டினதுக்கு அப்புறம் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் போட்டிருக்கிற முத்திரை, நான் எழுதின கடிதத்தை என்னால கூட என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, மாற்ற முடியாது. சில டாக்டர்கள் எழுதுகிறத டாக்டரால கூட மாற்ற முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படும் போது நம்ம வந்து நம்முடைய இஷ்டத்தின்படி எனக்கு நீ ட்ரீட்மெண்ட் வேண்டாம், என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட சரி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? எப்பா, அதுக்காக நீ வீட்டுக்கு போகணுன்றதுக்காக நான் எழுதுனதை என்ன பண்ண முடியாது, நான் உன்னுடைய நோயை குறித்து எழுதுனதை மாற்ற மாட்டேன். நீ ஒரு லெட்டர் கொடு, இந்த மாதிரி எனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ எழுதி கூட நீ வீட்டுக்கு போய்க்கோ. அப்போ அவங்க எழுதுகிற சில மிஷின்லேருந்து வந்த லெட்டர் கடிதங்களை நம்மளால மாற்ற முடியாது. சில பிளட் ரிசல்ட்டை நம்மளால மாற்ற முடியாது. சில கட்டி அந்த ரிசல்ட்டை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா எனக்கு ஒன்றும் தெரியும், மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். கையெழுத்துக்களை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். எழுதப்பட்ட கையெழுத்துக்களை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். முத்திரைகளை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். தானியேலின் காரியத்தை ஜெயமாய் மாற்றின ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவால் மாற்ற முடியாத முத்திரையை என் இயேசு மாற்றினார். ராஜா கொடுத்த அந்த லெட்டர் செல்லுபடியே ஆகல. அந்த சிங்க கெபிக்குள்ள போடும்போது வேதம் சொல்லுது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருந்தார். இன்றைக்கு நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே சிலருக்கு தீர்க்க தரிசனமா வருது. கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. கையெழுத்து மாத்துவேன், உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த கடிதம் அது ஒன்றுமில்லாமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் அது ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. கையெழுத்துக்களை மாற்றுகிறவர், பொய் சாட்சிக்காய் போடப்பட்டிருக்கிற கையெழுத்து மாறும்.
உங்களை சிக்க வைக்கிறதற்காக போடப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர். ஆமென்.